மூக்கு குத்திருப்பாங்க சில ஆம்பளைங்க, சரிங்களா? அல்லதுனா ஒரு காது குத்திருப்பாங்க. இது மாதிரி பேர்கள் வந்து என்னென்னா, சின்ன வயசில் குழந்தை இல்லாதவ பிச்சை எடுத்து குழந்தை ஒத்துக்குவாங்களாம். பிச்சை எடுத்து அதை வந்து கோயிலுக்கு போடுறது, அது குழந்தை பிறந்துடும். அதுக்கப்புறமா அந்த பிள்ளைக்கு பேர் பிச்சைன்னு பேர் வைப்போம்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க. அப்போ எங்கள் ஊர்களில் இந்த திண்டுக்கல் மதுரை பக்கமும் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நான் குழந்தையா இருக்கும்போது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அதை பார்க்கல, அது மாதிரி கேள்விப்படலை, சரிங்களா? அப்போ ஆனால் இப்போயுமே வந்து மடிப்பிச்சை எடுக்கிறாங்கல்ல, கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் இந்த இடங்கள்லாம் இது வந்து ஆரம்ப காலத்தில் இருந்திருக்குது. அப்படி எடுத்து அதை வந்து ஒரு பொங்கல் வச்சு அது மாதிரி செய்கிறவங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா, அப்படி பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு வந்து பிச்சைன்னு பேர் வைப்பாங்க, சரிங்களா? அப்படி ஒரு ஃபார்முலா, அது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருந்திருக்குது. இப்போ அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இல்லை. யார் போய் பிச்சை எடுக்க போகிறாங்க? பிச்சை எடுத்தாலும் பிச்சைன்னு பேர் வைக்க மாட்டாங்க. அப்போ இது மாதிரி ஒவ்வொரு கலாச்சாரங்களும் ஒவ்வொரு பண்பாடுகளுக்குள்ள ஒவ்வொரு நம்பிக்கை இருந்தாலும் நீங்கள் என்ன பேர் வச்சாலும் அது கிரகங்கள் ரீதியாக தான் வருதுன்றதான் என்னுடைய லாஜிக்கே தவிர, நீங்கள் மாறி வச்சாலும் வாழ்க்கையெல்லாம் மாறி வைக்கவும் முடியாது அவங்களால. நீங்கள் எப்படி வச்சாலும் அந்த பேர் வந்துடும். நிறைய பேருக்கு 2 பேர் இருக்கும். நீங்கள் ஒரு பேர் வச்சு விடுவீங்க, அவன் வேறு பேரால் கூப்பிடப்படுவான். 2 கிரகங்களுடைய பண்புகளும் நடந்துகிட்டே இருக்கும். அப்படி தான் புரிஞ்சுக்கணுமே தவிர, பேர் என்பது பியூராக இயற்கையாகவே உங்களுக்கு வரதானே தவிர, நம்ம வைக்கிறோம் நம்ம நினச்சிக்க வேண்டியதானே தவிர அப்படி எதுவும் இல்லை.